சிங்கங்கள் இரண்டும் களத்தில் இறங்கி விட்டன. அடி அடி தூளு. கொட்டி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சியா? வெற்றியை நோக்கி வீரை நடை போடுகிறார்கள். ஜெயிக்கிற வரையும் குடிச்சிட்டே இருங்க. போட்டி மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாட்டில்கள் ஒவ்வொன்றாக காலியாகிக் கொண்டே இருக்கின்றன. இருவரும் வெற்றி பாதையில் நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் யாரும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நேரம் நெருங்கிட்டே இருக்கு. திடீரென்று போட்டியாளர்களின் வேகம் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஏன் என்று தெரியும். இங்கிட்டு துப்பாது, அங்கிட்டு துப்பு. துப்பிடாத, தோத்து போயிருவேன். உற்சாகம் பொங்க ஆட்டம் இறுதியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. 20 பேரை முடித்து விட்டார். தண்ணி கசந்தா பேரடா. ஆட்டத்தின் இறுதியில் சக்தி வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கப்படுகிறது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நல்லா கமெண்ட்ரி பண்றேனா? நட்சத்திர கிரிக்கெட்ல வரும்ல, அது மாதிரி நாராசமா இருக்கு. எங்க சார் போறீங்க? உள்ள நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறேன். பீர் அடிக்கிறது இல்ல, அடக்கிறது தான் போட்டி. 20 பீர், 20 நிமிஷம், 20,000 ரூபாய் பிரைஸ். இந்த கேமுக்கு பேர் தான் நனைஞ்சா போச்சு. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. மூச்சா அடக்கிக்கோ. பாப்பலாம். டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி ஆட்டம் மீண்டும் தொடங்குகிறது. உச்சந்தலை குளிர்ந்ததால் உச்சா வெளியேறியது. பேம்பர்ஸ்ல எக்ஸல் சைஸ் போட்டோம். பிச்சுக்கிச்சே. இவர் கல்லாட்டம் ஆடியதை உறுதி செய்து விட்டார். சிறு துளி பெரு வெள்ளம். எவ்வளோ போனாலும் வந்துட்டே இருக்கு. வரலாவா 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 வா. ஓய் அவன்டா. மா, நான் சொன்ன ரிவர்ஸ் இன்ஜினியர் இவங்க தாமா. அதென்ன யார் ரிவர்ஸ் இன்ஜினியர்? ஒரிஜினல் மாதிரியே டூப்ளிகேட் செய்வாங்க. அதனால தான் இவங்களுக்கு ரிவர்ஸ் இன்ஜினியர் பேரு. மூக்கு முட்டை குடிச்சிருக்காங்க இவங்களா? நைட்டு பாத்தியா ஏதோ கேம்ப்ல ஜெயிச்சிட்டாங்களாம். 2020 மேட்ச். கேமுக்கு நேம் நனைஞ்சா போச்சு. டேய் வாய் மூடா. நாளைக்கு 10 மணிக்கு அக்யூஸ்ட் கோர்ட்ல ஆஜர் பண்ணனும். ஒரு பேப்பர் கூட கையில இல்ல. எல்லா டீடைலும் சாஃப்ட் காப்பியா இருக்கு. எடுக்கலான்னு பார்த்தா எரர் காட்டுது. விடியறதுக்குள்ள எப்படியாவது ரெக்கவர் பண்ணி கொடுடா. சரி மேடம். இல்லனா ஜட்ஜ் கேவலமா திட்டுவாருடா. மா, சிக்னல் கூட வரவே மாட்டேங்குதுமா. ரவுட்டர்ல இருந்து வர சிக்னல் நீயே மறைச்சனா எப்படி? தலைங்க. ஒண்ணும் இல்லடா, நீ தூங்க. ஆகா தலகாணி இருக்கு. சீ போடா. ஆகா சரிங்க ஆகா. என்னடா தம்பி, ரெக்கவர் பண்ணிட்டியா? முடியல மேடம், எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு ட்ரை பண்ணேன் ப்ளீஸ். உட்காருடா, டைமே இல்லடா. எப்படியாவது பண்ணி கொடுடா. வண்டி ஓட்டும் போது டிரைவர் பக்கத்தில் உட்கார அவங்க தூங்கிட்டாங்கன்னா டிரைவருக்கும் தூக்கம் வரும். நான் பிரிஸ்கா வேலை செய்யணும்னா இவங்க எல்லாம் ஏதாவது ஒரு வேலை செய்யணும். இவங்க பகல்லே ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. இப்போ என்ன வேலை கொடுக்கறது? மீசா இதை கட்டு. சைக்கோ, தூக்கம் வரலன்னா டீ குடி, இல்லை டீ எடுத்து மூஞ்சில ஊற்றிக்கோ. பைத்திய மாதிரி எங்களை பலூன் சொல்கிற. வாயெல்லாம் வலிக்குதுடா. பலூன் கிடைக்கலன்னு ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? தூக்க காலத்தில் சரியா தெரியலையா? தொண பேசாம ஊது. அக்கா, நீங்க எப்படிக்கா சர்ன்னு ஊதுறீங்க? வீட்டுல பழக்கொண்டா. டேய், குழந்தைகளுக்கு ஊதி கொடுத்து பழக்கொண்டா. உங்க வீட்டுல நிறைய குழந்தை போலக்குது. ஐயோ, ஞாபகப்படுத்தாதீங்க சார். மூடாவது உனக்கு. முடியலடா. ஏறாம் பட ஹீரோயின் ஓதுற மாதிரி ஆயிடுச்சுடா. விட்டுருடா. முடியலடா. ஊது ஊது. ஐயாவா. போலீஸ் மேடம், மேடம் வாங்க மேடம், வந்துருச்சு மேடம். 5 மணி நேரம் ஒர்க் பண்ணிருக்கேன். அவருக்கு 2000 ரூபாய் கணக்கு. 10,000 ரூபாய் கொடுங்க மேடம். 200 ரூபாய் ஊதிருக்கேன் மேடம். வாய் ஆயிடுச்சு. வேஸ்லின் எல்லாம் வாங்கணும், பார்த்து போட்டு கொடுங்க. வாடகை சைக்கிளுக்கு ரேட் போடுற மாதிரி போடுறாங்க மேடம். வேணா போலீஸ் டிஸ்கவுண்ட் 1000 ரூபாய் குறைக்கிறேன்.
9,000 தாங்க மேடம், இல்லைன்னா delete பண்ணிடுறேன். டேய் நாங்க போலீஸ்டா. நீங்க யார் வேணாலும் இருங்க, ஆனா நான் வேலை செஞ்ச காசை வாங்காம விட மாட்டேன். delete பண்ணிட்டா வேணாம் நம்ம கண்ட்ரோல்ல போலீஸ் கிட்ட கூப்பிடுயா. டேய் இருடா. ஒரு யூசர் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கும் ட்விட்டர்லயும் ஒரு மீம் செயின் கிரியேட் பண்ணி ஹெச்ஆர்டி மினிஸ்டர் தேவராஜ ரிசைன் பண்ற அளவுக்கு வச்சுட்டான். இதை யார் பண்ணா? எங்கிருந்து இது ஆரிஜினேட் ஆகுது? இந்தியாவிலேயா அப்ராட்ல இருந்தா? சப்போஸ் நாம இதை சக்சஸ்ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டோம்னா மிஸ்டர் தேவராஜ் மூலமா நமக்கு நிறைய ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ பாய்ஸ், we are not going to miss this. டேய் நில்லுங்கடா, வாங்கிட்டு போங்கடா. டேய் அட போங்கடா முட்டா பசங்களா. நீங்க தான் ஐடில வேலை செஞ்சு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீங்களா? குடிக்கிறதுக்கும் பார்ட்டிக்கும் பணத்தை அள்ளி விளாசுறீங்களா? அங்கெல்லாம் பேரம் பேசுறதுல இங்க வந்து பேசுங்க. நீங்க எல்லாம் ஐடிக்கார பசங்களடா, ஐட்டங்கார பசங்க. பாய் கூல் ரிலாக்ஸ். அன்னைக்கு நான் பேசின பஞ்ச் டைலாக்லாம் வச்சு ஐடி வேலைனா ரொம்ப ஈஸி நினச்சிட்டியா? நீ மட்டும் இல்லை பாய், நிறைய பேர் பார்ட்டி பண்ணுறது, பொண்ணுங்களோட சுற்றுறது, ஜாலியாக ஃபாரின் போகிறது தான் ஐடி வேலை நினச்சிட்டானுங்க. நோ நோ நோ, அதுவும் கஷ்டம் பாய். இந்த ஐடி கம்பெனிக்காரனுங்க காலேஜ்லேயே கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கொடுக்குறேன்னு கொடுப்பானுங்க. பசங்களும் ஐயா ஜாலி வேலை கிடைச்சிச்சுன்னு நினச்சா கால் லெட்டர் வரதுக்கே 6 மாசம் ஆகும். ஒரு வழியா லெட்டர் வந்து வேலைக்கு போய் முதல் நாள் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா 1 வருஷம் சும்மா பெஞ்சில் உட்காரணும் பாய். நீ உன் கடையில் சும்மா உட்காரியா ஒரு நாள்? முடியாதுல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி ஜாலியாக ஃபாரின் போயிடலான்னு பார்த்தா ஃபாரின்லாம் அப்படி போக முடியாது. 4 வருஷம் 5 வருஷம் ஆஃபீஸில் டீம் லீடர், ப்ராஜெக்ட் மேனேஜர், ஹெச்ஆர்னு எல்லாருக்கும் முறவாசல் பண்ணோம். அவனுக்கு குத்துன்னு குத்துவானுங்க. வருஷம் ஃபுல்லா மாடு மாதிரி வேலை செஞ்சா ஒரே நாள் அப்ரைசல்னு வச்சு பொக்குன்னு குத்தி நம்மள காலி பண்ணிடுவானுங்க. கான்ஃபிடன்ஸே போயிடும். இதெல்லாம் மீறி ஃபாரின் போனா நிம்மதியாக இருக்க முடியும்? அம்மா அப்பா சேர்த்தா கூட அசால்ட்டா ஃப்ளைட் பிடிச்சி வர முடியாது பாய். பிறந்த குழந்தைய பார்க்கறதுக்கே 6 மாசம் ஆகும். யாருமே இல்லாத நாட்டில் தனியாக இருந்து என்ன பண்றது? ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, குடிக்கிறானுங்கன்னு இல்ல. நீ யார் குடிக்கல? நீ குடிக்க மாட்டியா? நான் குடிக்க மாட்டேனா? இல்ல இவன் குடிக்க மாட்டானா? இதெல்லாம் மீறி எதுக்கு அந்த வேலை பண்றான் தெரியுமா? பயம் பாய், கமிட்மெண்ட். எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க. நம்ம அம்மா 2,000 ரூபாய் சேர்த்து வச்சிருப்பாங்க. இவனுக்கு 1 லட்ச ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பானுங்க. ஆனா 1000 ரூபாய் கூட சேர்த்து வைக்க முடியாது. கிரெடிட் கார்டு பில்லு, ஹவுசிங் லோனு, கார் லோனு 1 ரூபாய் கூட கையில நிக்காது. ஃபுல்லா கடனு. ஐடி வேலையும் கஷ்டம் தான் பாய். அவங்களுக்கு காசு மரத்துல இருந்து காய்க்கிறது இல்ல. ஓகேவா? ஏப்பா நீ தானப்பா சொன்ன? பாய் எங்களுக்குள்ள நாங்களே கலாய்ச்சிப்போம், அது யாரும் கேட்க கூடாது. ஆனா வெளியில இருந்து யாராவது கலாய்ச்சா நாங்க கேட்போம். சார், இந்தியாவில் ரெட் டீம்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இவர் தான் சார். Sir, he is accessing through a virtual priority network that is from different servers around the world. சே புரியுற போல சொல்றா. Sir, கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ஒரு நிமிஷத்துலையும் ஒரு நாட்டில் இருக்கான் சார். உதாரணத்துக்கு அமெரிக்காவில் பிடிக்கலான்னு பார்த்தா ஆஸ்திரேலியாவில் பிடிக்கலான்னு பார்த்தா ஆப்பிரிக்காவில், அப்புறம் கம்போடியாவில், இப்போ பாகிஸ்தான். என்னடா இது, ஏரிக்கு பயந்துட்டு குண்டி குழம்பு இருக்க முடியுமாடா? அப்பெல்லாம் எங்களை பத்தி தப்பா பேசுனா எழுதனவன் யாரு, பத்திரிக்கை யாருன்னு தெரியும். எழுதனவன் கையை வெட்டுவோம், பத்திரிக்கை ஆபீஸ் கொளுத்துவோம். இதாடா நடைமுறை வழக்கம். ஏய், அவனை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? சார், அவன் என்னையே குழப்பிட்டான் சார். சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன். How sure are you? இட்ஸ் டூ சிம்பிள். ஆனியன் ரவுட்டரை வச்சு தான் அவன் எல்லாத்தையும் என்கிரிப்ட் பண்ணியிருக்கான். எல்லா நாட்டிலையும் 1 செகண்ட் தான். ஆனால் இந்தியன் சர்வரில் மட்டும் 0.2 செகண்ட்ஸ். சார், இந்த கம்ப்யூட்டர் அவன் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆன உடனே அவனை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் கிடச்சிடும். ஜஸ்ட் 3 more minutes. சார், 2 more minutes. இன்னும் 1.5 நிமிஷம். Just 30 seconds. Seconds more. 10 seconds. Just 5 seconds more. Oh shit! டேய் ஏன்டா ஐயோ வயரெல்லாம் இழுத்து விட்டியா நீ? வா. டேய், இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ். அந்த மினிஸ்டர் மச்சான் பஞ்சு மிட்டாய் தலை மினிஸ்டருக்கு பதவி போனதுக்கு நான் தான் காரணம்.
நான் சூசைட் பண்ணிக்க போறேன் லெட்டர் எழுதி வச்சுட்டு ராமேஸ்வரம் போயிட்டானாடா. நீ வேணா பாரு, அடுத்த 2-3 வாரத்தில் 5 தனிப்படம் அமைப்பாங்க. 4-5 மாதம் இந்தியா ஃபுல்லாக தேடி கடைசியில் ஈரோட்டில் பிடிப்பானுங்க. அவெல்லாம் மாட்ட மாட்டேன். அது எப்படி சொல்கிற? ஏய், என்ன ஐஃபோன் 8 வாங்கிட்டியா? டே என்னடாச்சு? மினிஸ்டர் பற்றி வீடியோவும் மீம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணது நீ தான் எனக்கு தெரியும்னு மெசேஜ் வந்துருக்கடா. மாட்டிக்க மாட்டோம், யாருக்குமே தெரியாதுன்னு. இன்னும் 1/2 மணி நேரத்தில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வரலனா மினிஸ்டர் கிட்டே மாட்டி விட்டுருவேன்றான். என்னடா அது? என்ன இப்படின்னா உன் கூட சேர்ந்ததுக்கு அவன் என்னையும் கொள்வானா? இருடா, முதல்ல என்ன வேணும்னு பார்த்துக்கலாம் அவனுக்கு. நான் தான் SMS அனுப்பினேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ ஏதோ என்ன மாட்டி விட பார்க்குற. சக்தி, என்ன என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப் இருக்கு? நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட. மினிஸ்டருக்கு எதிராக நீ கிரியேட் பண்ண மீம்ஸ்க்கு வாக்கு தான் வாரண்டின்னு கேப்ஷன் வச்சுட்ட. அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நீ தான் பண்ணினன்னு. உன்னை பிளாக்மெயில் பண்ண இங்க கூப்பிடல. என் கூட வா. தேவராஜால எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகியும் காலேஜ் மேனேஜ்மெண்ட்க்கு காசு கொடுக்க முடியல. ஸோ ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுத முடியல. அதில் எஃபெக்ட் ஆனதில் நானும் ஒருத்தி. உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் உன்னை வர சொன்னேன். அழகா இருக்கடா. உன்னெல்லாம் பார்த்தா பிளேட் அல்ற மாதிரியே இல்ல. தம்பி இது ஃப்ரெஷ் பிளேட் இல்ல, நயா நெஹி புராணி. நார்மல் வாட்டரா பிஸ்லரி வாட்டர் சார்? நார்மல் வாட்டர். மிஷின் வேலை செய்யல, கேஷாக கொடுத்துருங்க சார். செக் ஓகேவா? செக் வாங்க மாட்டோம் சார். 2 பெரிய மனுஷங்க நாங்க. கார்டு வச்சுக்காம கேஷ் வச்சுட்டா சுத்துவோம். அமெக்ஸ் ஓகேவா? இல்லை சார். சிட்டி பேங்க்? இல்லை சார். சிட்டுக்குருவி பேங்க்? இல்லை சார். கால் யூ மேனேஜர். சார் சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க சார். சார் மிஷின் ஃபால்ட்டு சார். காட்டுங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ஓகே சார். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க. 2011 அண்ணா யூனிவர்சிட்டி சிம்போசியமில் ஜிபிஎஸ் பேஸ்ட் அலர்ட் சிஸ்டம்க்கு ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கினீங்க தானே? சீனியர், உங்க பேர் கோபி தானே? இங்க வந்து என்ன கோபி மஞ்சூரியன் கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் ஆவீங்க நாங்களே நினைச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. பேஷன்லாம் பசி நிரப்பாது. 10 மணி நேரம் வேலை, 12,000 ரூபாய் சம்பளம். சேர்ந்து 2 நாளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. வலி உயிர் போச்சு, இப்போ பழகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். கோபி உங்கள் நம்பர் மட்டும் சொல்லிடுங்க. 988 455 3681. எந்த பார்ட் ரிப்பேர் ஆகுதோ அந்த பாட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா போதும். ஏன்னா இந்த ஃபோனோட ஒவ்வொரு பாட்டும் ஜாயின் பண்ற மாதிரி தான் சக்தி டிசைன் பண்ணிருக்காரு. இந்த ஃபோனுக்கு சக்தி வச்சிருக்கிற பேரு ஆரஞ்ச். ஆரஞ்சா? பேரிக்காவை மாற்ற மாட்டேன்னு சொன்னேன். உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நியூமராலஜி சரியில்லைன்னு அவ தான் ஆரஞ்சுன்னு பேர் மாற்றிட்டா. எப்படி கேப் விடாமல் கன்வின்ஸ் பண்ணுறா பத்தியா? கலக்கிறாள். இப்போ என் கஸ்டமர் கேரில் கிரெடிட் கார்டு லோன் விற்கிற வேலை பார்த்துருப்பா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அவன் நம்ம கம்பெனி பார்ட்னர், மரியாதையாக பேசு. அவள் அம்பானி ஃபேமிலி, நீ ஹர்பஜன் சிங்கு. மேட்ச் முடிஞ்சது 2 பேரும் கட்டி பிடிச்சி கொலாவுங்க. கான்ஃபிடென்ஸ் இல்லாத பாய்ஸ், கட்டின உழைப்பு, கண்ணா பின்னா வெற்றி. இதுதான் நம்ம கம்பெனி டேக்லைன். ப்ளீஸ் கன்சிடர். முண்டா. Thank you so much for your time. Mr. Shakti, I'm really impressed with your idea to build these personalized mobile phones. ஆனா எங்க போர்ட்ல இருக்கிற மத்த மெம்பர்ஸை கன்வின்ஸ் பண்ணறதுக்கு ஒரு 10 daysல இன்னொரு 5 prototype ரெடி பண்ணீங்கன்னா ISO வெரிஃபிகேஷன் கிடைச்ச உடனே we can sign the deal. Sure sir, கண்டிப்பா சார். Thank you. Shake hands to me sir. Thank you sir.
சக்தியோட டேலண்ட்டுக்கு கண்டிப்பா பெரிய ஆள் ஆயிடுவாரு. என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இவரு பெரிய ஆள் ஆகும்போது நீங்க அவர் கூட இருக்கலாம். I like your confidence. I'm sure he'll succeed. தேங்க்யூ சார். நம்ம லைஃப் ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருக்கிற அந்த 10க்கு 10 ரூம்ல முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா இப்போ எங்க இருக்கோம் பாரு. அந்த பொண்ணு மூலியமா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான். ப்ளீஸ்டா, வேற எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணாம இதுல மைண்டை வச்சு முடிக்கலாம்டா. ஆனா சத்தியமா சம பொன்றா இவன். டேய், ஏடா ஃபோன் எடுக்கல? அண்ணே அண்டர்கிரவுண்ட்ண்ணே, அதான் சிக்னல் இல்லை. சம்பாரிச்சதெல்லாம் கேஸ் உடைக்கதே சரியாயிடும் போல இருக்குது. அண்ணே திரும்ப பதவிக்கு வந்துட்டா அதை விட 2 மடங்கு சம்பாதிச்சுக்கலாம் அண்ணே. ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் இந்த கேஸ்ல ஜெயிச்சு வெளியே வரணும். டேய், எண்ணி முடிச்சிடாடா. Unavailable to take calls right now. ஹலோ சீனியர், ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? சக்தி, என் டிவைஸ்ல இருந்து இண்டிகேஷன் காட்டுது. நீங்க ஃபோன் எடுக்காதால எனக்கு வேற வழி தெரியல. நானே அந்த ஜிபிஎஸை ஃபாலோ பண்ணி வந்துட்டேன். இப்போ அது புதுமொழி பக்கத்தில் ஃபால்கன் ஒரு கம்பெனிக்குள்ள போயிருக்கு. அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக நிறைய பணம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேனே. ஹலோ கோபி, கோபி சார், 100 ரூபாய் நோட்ல ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதை ட்ராக் பண்ணி தான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க சார். தே ஆர் தி கல்பிரிட்ஸ். பொடி பையல, நீ வச்ச 100 ரூபாய் வச்சு எப்படி வர வச்ச பாத்தியாடா? என்கிட்ட கிளறி வச்சு காட்ட நீ காட்டடா.
சரிண்ணா. எனக்கு தெரியும் கில்ட்டியாக தான் இருக்கும், ஆனால் அவனுக்கு எதுவும் ஆகாது, பழிச்சுப்பான். டேய், நான் சொல்கிறது கேளு, கொஞ்ச நாள் ஆஷா வீட்டில் தங்கிக்கோ. அதான் அவனுக்கு உனக்கு நம்ம எல்லாருக்குமே சேஃப். அவனுக்கு மூஞ்சி கூட பார்த்துருக்கலாம். The 500 and 1000 rupee notes hoarded by anti-national and anti-social elements will become just worthless piece of paper. பா பா எல்லாமே போச்சேப்பா. 500,000 கவர்மெண்ட் செல்லாது சொல்லிச்சேப்பா. குண்டில தேல் கொட்டின போல கத்துற செல்லாதுன்னா கடல் இந்த படத்துல கரைச்சிட்டு மணிக்கணக்கில் ஏடிஎம்ல இருக்கிறது நான் சாதாரண மனுஷன். 40 வருஷமா என் புத்திசாலித்தனத்தில் சம்பாதிச்ச பணம் ஒரு நைட்ல போட்ட சட்டத்தில் என்கிட்ட இருந்து பிடுங்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு வழி உண்டு. இதை எங்க கொடுத்து எப்படி புது பணமா மாத்துறேன்னு நான் பாத்துக்கிறேன். பணத்தோட கலர் மாறலாம்டா, ஆனா நான் மாற மாட்டேன். நான் சொல்லதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். இப்போ ஒரு வேன் அனுப்புறேன், அதுல பரத் வருவான். அவன் கூட நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. அவன் புது பணமா மாத்தி கொடுப்பான். கிளம்பு. போது ஆர்சிபி கார்டு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். போலீஸ் தான். இந்த ரூட்ல செக் போஸ்டே இல்ல. வண்டி யூ டர்ன் எடுறா. ஏய் டேய் டேய். போ சீக்கிரம் போடா. டேய் யார் அவன்? ஒருத்தன் அடிச்சிட்டு வண்டி நிறுத்தாம போறான். அங்க ஒரு தடிமங்க அவன் தூக்குங்க. டேய் ஆம்புலன்ஸ் கால் பண்ணியா? டேய் நீ வண்டி ஏறியா? என்னடா இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு. ஷிட். சீக்கிரம் போடா. லெஃப்ட்ல போ லெஃப்ட்ல போ. லெஃப்ட்ல வழி இல்ல, ரைட்ல போடா. ரைட் ரைட். டேய் சொல்றா. ப்ராஜெக்ட்லாம் ஓகே இல்லை சார்? எதாக இருந்தாலும் சீக்கிரம் முடி. இப்போ தான் அந்த எரிகான் சிஇஓ கிட்ட பேசியிருந்தேன். அவர் ஒரு நிமிஷம். ஆஷா ஆஷா இங்க என்ன பண்ற? ஏய் இன்டர்வியூ என்னாச்சு? Well, introduce yourself. I'm Asha Subramaniam. I've completed my BE in Computer Science from Tara College of Engineering. 20 years afterwards, what do you want to achieve? 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? இடுப்புல மடிப்பு வேணும். 1-2 தலைமுடி நரைக்கணும். What? குண்டாகணும். ஞாபக மறதி வரணும். தனியா இருக்க பயப்படணும். அப்போ என் பக்கத்துல எனக்கு ஆதரவா அவன் இருக்கணும். அவனோட ஆரஞ்சு ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆகணும். பையனோ பொண்ணோ ஏதாவது ஒன்று போதும். What nonsense you are talking? ஹனிமூனுக்கு நார்த் இந்தியா, குழந்தையோட வேர்ல்ட் டூர், லைஃப் அனுபவிச்சு நானும் அவனும் சந்தோஷமா வாழணும். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர். உங்க ஆளோட பேர் என்ன?
சக்தி. ஆஷா, அவங்களுக்கு வேணா நான் சொன்னது நான்சென்ஸா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லை. ஆஷா, ஐ லவ் யூ சக்தி. முட்டு சந்திரா, வண்டி நிறுத்துடா. வழி இல்லடா. ஏய், நான் இறங்கி பார்க்கட்டுமா? வேணாம் வேணாம், யாரும் இறங்காதீங்க, அங்கே இருங்க. ஆஷா, நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. இல்ல, இது நல்ல ஜாப், கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது. ஆஷா, நீ ஒரு நிமிஷம். வேணாம் ஆஷா, நான் போக மாட்டேன். ஹலோ, போலீஸை பார்த்து நாங்க ரூட் மாறி வந்துட்டோம். போலீஸ் துரத்துட்டு வருது. அங்க என்ன இருக்கு? ஒரு முட்டை சந்தில வந்து மாட்டிக்கிட்டோம். வேற என்ன இருக்கு? ஒரு தியேட்டர் இருக்கு பெரியப்பா. வேற என்ன இருக்கு பாருங்க. வீடு ஒன்று இருக்கு பெரியப்பா. அந்த வீட்டுக்குள்ள போ. பணத்தெல்லாம் கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ள வை. நான் சொல்ற வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடாது. இந்த நேரத்துல யாரு? டேய், சத்தம் போட்டா போட்டு தள்ளி விடுவேன். டேய், உட்காரு. டேய், வீட்ல யாராவது இருக்காங்களா பாருங்கடா. நகராத. டேய், நான் சொல்றத கேட்டு அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. கத்தாதே. உட்காரு. ஆச்சா, அவ சொல்றது கேளு. பேசாம உட்காரணும், இல்லைன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். டேய், சீக்கிரமா வாடா, கட்டா. வா வா, விடா வை. தேவையில்லாம நகராத, தலை சிதறிடும். வா, சீக்கிரமா வை. டேய், போலீஸ் இங்கே தான் சுத்திட்டு இருக்கு. இந்த பாட்டில் இருக்கிற தண்ணி அடிச்சுட்டு வண்டியோட போய் சரண்டர் ஆயிடு. அவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா பாண்டிச்சேரி இருந்து வரேன், தண்ணி அடிச்சிருந்தேன், அதான் பயந்து ஓடிட்டேன்னு சொல்லு. போ போ போ, கிளம்பு. என்ன நடக்குது? நீ பேச. சத்தம் போடாதீங்க, இந்த வீடு எங்க கண்ட்ரோல்ல இருக்கும். சத்தம் போட்டீங்கன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். அவன் மேல கண்ணு வைக்காத, அவளை விட்டு. சக்தி, யார் இவங்கெல்லாம்? ஏன் கண் வச்சிருக்காங்க? ப்ளீஸ் பேசாத, அவங்க என்ன ஐடியால இருக்காங்கன்னு பார்க்கலாம். பிரேம், யாருன்னு பாரு. அப்பா, அப்பாடி 4 தெரு தாண்டி வரதுக்குள்ள 5 வண்டி மாற வேண்டியதாகுது. எவன் சிபி ஆளுன்னு தெரியல. டேய், என்ன ஈரமா இருக்குது? என்ன ஈரமா இருக்குது? ஏய், எவ்வளவு ஈரமா இருக்குது பாரு. சம்பாதிக்கிறத விட பாதுகாக்கிறதா கஷ்டம். பணம் 10 செய்யண்டா, அது இருக்கிறவங்க கையில இருந்தா ஈ கூட ஆடுண்டா. ஆஷா, யாருன்னு தெரியுதா? முன்னாள் HRD மினிஸ்டர் மிஸ்டர் தேவராஜ். மக்கள் பணத்தை பாதுகாக்க கடும் மழையை தாண்டி வந்திருக்காரு. பிட்டு படம் பார்க்க வந்த காலேஜில் எதுக்கு அவ்வளோ பணம் வாங்குறாங்கன்னு கேட்டல. ஃபேக்கல்ட்டி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி உன் காலேஜும் சேர்த்து மொத்தம் 55 காலேஜ் அரசாங்கம் சீல் வச்சு மூடினாங்களே. 2 நாளில் மறுபடியும் எப்படி தந்தாங்க? 4 வருஷம் படிப்புக்கு லட்சமா வாங்குறாங்க. அதுக்கு மேல உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் நாங்க? படிக்கணும்னு ஆசைப்பட்டல, அதுதான் சார் தப்புன்றாரு மிஸ்டர் தேவராஜ். மலேசியால 10வது வரை படித்தவனுக்கு சலூனில் வேலை செஞ்சால் மாத சம்பளம் 50,000. கனடாவில் மீன் கடையில் வேலை செய்கிறவனுக்கு மாத சம்பளம் 1 லட்சம்.
ஆனால் இந்தியாவில் தான் ஐயா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு பிஏ பிஎட் பிஎஸ்சி டிப்ளமான்னு இதில் ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டு படித்து லட்சம் செலவு பண்ணி சாவறோம் யா. வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க துப்பில்ல, எங்கே பார்த்தாலும் லஞ்சம். மரணத்தை விட கொடுமையானது ஒருத்தன் திறமையை மறுக்கிறதும் மறைக்கிறதும் தான் யா. எல்லா திறமையும் இருந்து நாங்கள் கஷ்டப்படுறோன்னா அதுக்கு காரணம் உங்களை மாதிரி ஆளுங்க. அடிக்காதடா தம்பி. ஸ்பெஷல் பெஞ்சு நியமிச்சிருக்கிறாங்க. சட்டப்படி சந்தித்து நான் குற்றமற்றவனை நிரூபித்து மறுபடியும் அமைச்சராக முன்னாடி வருவேன். நான் பதவி பழகினா நான் குற்றவாளின்னு அர்த்தம் இல்லை. வாடா. வெளியில் சிபிஐ செக்கிங் ரொம்ப டைட் செக்யூரிட்டியாக இருக்குது. எல்லா செக் போஸ்ட்டுக்கும் ரெட் அலர்ட் போட்டிருக்குது. பணம் இங்கே இருக்குது, சேஃப்டி இல்லை. ஆவின் பால் டாஸ்மார்க் சரக்கு வண்டியை கூட செக் பண்ணுறாங்க. 1 ஹவரில் ஒரு வேன் அனுப்புகிறேன். இங்கே இருக்கிற சோபா மெத்த பாத்திரம் எல்லாத்துலேயும் பணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேனில் ஏற்றிட்டு, ஏன்னா வீடை ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். தடாவில் இருக்கிற முதல் செக் போஸ்ட்டை தாண்டிட்டா போதும், மற்றதெல்லாம் பால் பார்த்துக்குவான். சரி பேர். ஏய், பணம் 10 2 நாளில் புது பணமாக மாற்றி ஆகணும். பணம் தான் தீர்ப்பை மாற்றும். டேய், பணத்தை எடுத்த உடனே இவங்க 2 பேரும் போட்டு தள்ளிடு. சரி மாமா. லவ் ஃபெயிலுன்னு தொங்க விட்டுரு. போ.